Watch patiently until the end, where all the valuable references about this video are compiled. Don't miss out. வணக்கம் நண்பர்களே, நான் சரவணன், ஜப்பானில் வாழும் ஒரு தமிழன். கடந்த 10 ஆண்டுகளாக நான் இங்கு வாழ்ந்து வருகிறேன். ஒரு நாள் என் ஜப்பானிய நண்பர் என்னிடம் கேட்டார், சரவணன், நீங்கள் ஏன் ஜப்பானில் இவ்வளவு இயல்பாக இதனை சுலபமாக தங்கிவிட்டீர்கள் என்றார். அப்போதுதான் எனக்கு உரைத்தது, ஆம் உண்மைதான், எனக்கு இங்கு வாழ்வது மிக இயல்பாக இருந்தது. வேறு நாட்டில் இருப்பதைப் போலவே உணரவில்லை. அதிக கலாச்சார ஒற்றுமைகள்தான் என்னை அப்படி பிணைத்திருக்கிறது. தமிழ் மற்றும் ஜப்பானிய கலாச்சாரங்களுக்கு இடையே எத்தனை ஆச்சரியமான ஒற்றுமைகள் உள்ளன. இன்று நான் உங்களுடன் இந்த அற்புதமான நான் கண்ட உணர்ந்த ஒற்றுமை கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள், உண்மைதான். தமிழுக்கும் ஜப்பானுக்கும் அத்தனை கலாச்சார ஒற்றுமைகள் உள்ளது. தமிழ் மற்றும் ஜப்பானிய கலாச்சாரங்கள் நினைத்ததை விட நெருக்கமாக இருக்கின்றன. முதலில் நம் இரு கலாச்சாரங்களின் ஆன்மீக பாரம்பரியங்களை பற்றி பேசுவோம். தமிழ் மற்றும் ஜப்பானிய கடவுள்களுக்கு இடையே சில சுவாரஸ்யமான ஒற்றுமைகள் உள்ளன. உதாரணமாக, தமிழ் கடவுளான முருகன் ஜப்பானிய சிண்டோ கடவுளான சுசானோவோவுடன் ஒப்பிடப்படுகிறார். இரண்டுமே போர்க்கடவுள்கள் மற்றும் புயல்களுடன் தொடர்புடையவை. அதேபோல் தமிழ் கடவுளான சரஸ்வதி ஜப்பானிய கடவுளான பென்சேடன் மாவுடன் ஒப்பிடப்படலாம். இரண்டுமே கல்வி மற்றும் கலைகளின் கடவுள்கள். அதேபோல் தமிழ் கடவுளான லட்சுமி ஜப்பானிய கடவுளான கிசிஜோடென் கிச்சிஜோடென் உடன் ஒப்பிடப்படலாம். தேவர்களின் அரசனான இந்திரன் ஜப்பானில் டைசகோட்டேன் டேஷாகுட்டென் என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஒற்றுமைகள் நம் இரு கலாச்சாரங்களுக்கும் இடையேயான ஆழமான ஆன்மீக இணைப்பை காட்டுகின்றன. இப்போது யோகா மற்றும் குண்டலினி பற்றி பேசுவோம். தமிழர்களும் யோகக்கலையும் பிரிக்க முடியாதவை. இவை இரண்டும் இந்திய பாரம்பரியத்தின் முக்கிய அம்சங்கள். ஆனால் ஜப்பானிலும் இவற்றின் தாக்கம் அதிகம் உள்ளது. ஜப்பானில் சின்சின்டோஜு என்ற பயிற்சி குண்டலினி யோகாவுடன் ஒப்பிடப்படுகிறது. இரண்டுமே உடல் மற்றும் மனதை சமநிலைப்படுத்தி ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவுகின்றன. யோகாவின் தியான பயிற்சிகள் ஜப்பானிய பௌத்த மடாலயங்களில் பரவலாக பின்பற்றப்படுகின்றன. இது தமிழக யோக பாரம்பரியத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. யோகத்தில் சக்ரா என்பது சக்கரம் என்று பொருள்படும் இந்த வார்த்தை மற்றும் உடலில் உள்ள ஆற்றல் புள்ளிகளை குறிக்கிறது. அதேபோல ஜப்பானில் யோக மரபில் சகுரா என்பதும் ஹெலன் சியே ஷாகுஹாச்சி என்பதும் வழக்கில் உள்ளது. இரண்டு கலாச்சாரங்களும் தியானம் மற்றும் சுய உணர்தலுக்கு, தன்னை அறிதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. எப்படி? இது வியப்பாக இல்லையா நண்பர்களே? இன்னமும் நிறைய இருக்கு. வாங்க, ஸ்கிப் பண்ணாது கூடவே வாங்க. நம் இரு நாடுகளிலும் அறுவடை திருவிழாக்கள் ஒரே நாளில் கொண்டாடப்படுகின்றன. ஜனவரி 14 அன்று தமிழகத்தில் நாம் பொங்கல் கொண்டாடுகிறோம். ஜப்பானில் அவர்கள் அதை சிறு புத்தாண்டு என்று கொண்டாடுகிறார்கள். இரண்டுமே நல்ல அறுவடைக்கு நன்றி சொல்லும் விழாக்கள். இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை, தமிழர்கள் ஜப்பானியர்கள் இருவருக்கும் உணவில் அரிசிதான் முக்கியம். ஜப்பானிய உணவு வகைகளில் நம்மை போலவே அவைகளுக்கும் அரிசி பிரதானமானது. ஜப்பானின் பாரம்பரிய உணவு வாஷோகு மிசோ சூப்புடன் கூடிய அரிசி மற்றும் பருவகால காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். பிற உணவுகளை அடிப்படையாக கொண்டது. பக்க உணவுகள் பெரும்பாலும் மீன், ஊறுகாய் காய்கறிகள் மற்றும் குழம்பில் சமைக்கப்பட்ட காய்கறிகள் ஆகியவற்றை கொண்டிருக்கும். இவை அப்படியே தமிழர்கள் உணவு முறையை ஒத்திருக்கிறது. பாரம்பரிய ஜப்பானிய டாடாமி அறையில் உணவருந்தும் போது தரையில் நிமிர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது பொதுவானது. ஒரு சாதாரண அமைப்பில் ஆண்கள் பொதுவாக தங்கள் கால்களை குறுக்காகவும் பெண்கள் இரு கால்களையும் ஒரு பக்கமாக வைத்து உட்காருவார்கள். இதுவும் தமிழ்நாட்டின் உணவு அருந்தும் முறைக்கு ஒப்பானது.
ஜப்பானிய மக்களின் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையைப் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். மற்ற நாட்டு மக்களுடன் ஒப்பிடும்போது ஜப்பானியர்களின் சராசரி ஆயுட்காலம் அதிகமாகவே உள்ளது. அதற்கு காரணம் அவர்கள் தரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் மற்றும் அரிதாகவே நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்களின் உடல் நலம் மற்றும் மகிழ்ச்சிக்கான அனைத்து காரணங்களும் அவர்களின் உணவு மற்றும் வாழ்க்கை முறையையே சார்ந்துள்ளது. காரணம், அவர்கள் இன்னமும் பாரம்பரிய உணவுகளை தொடர்கிறார்கள். நாம் தான் அதை விட்டு நகர்ந்து பிசா, புரோட்டா என்று மாறிவிட்டோம். இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கேளுங்கள். தமிழ் பெண்கள் வீட்டின் வெளியே தண்ணீர் தெளிப்பது போலவே ஜப்பானியர்களும் உச்சிமிசு என்ற பழக்கத்தை கொண்டுள்ளனர். இது கோடை காலத்தில் சுற்றுப்புறத்தை குளிர்விக்கவும் தூசியை கட்டுப்படுத்தவும் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் நாம் சில சமயம் மஞ்சள் கலந்த நீரை தெளிக்கிறோம். அது கிருமிநாசினியாகவும் செயல்படுகிறது. திருமணம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஆம், இங்கேயும் இதில் ஒற்றுமை உள்ளது. தமிழகத்தில் உள்ளது போலவே ஜப்பானிலும் திருமண ஏற்பாடுகள் பெரும்பாலும் இரு குடும்பங்களால் சேர்ந்து செய்யப்படுகின்றன. சமூக பொருளாதார காரணிகளை கருத்தில் கொண்டு மூன்றாம் தரப்பினரால் ஆண்களும் பெண்களும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். நிறைய திருமண பழக்க வழக்கங்களில் அதன் வழிமுறைகளில் ஆச்சரியமான ஒற்றுமைகள் நம்மிருவரிடமும் உள்ளது. இப்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல். நம் இரு கலாச்சாரங்களிலும் பொம்மை விழாக்கள் உள்ளன. பொம்மைகளை வைத்து ஒரு திருவிழா. தமிழகத்தில் நாம் கொலு வைக்கிறோம். ஜப்பானில் அவர்கள் இதை இனாமச்சுரி என்று கொண்டாடுகிறார்கள். இரண்டுமே தீய சக்திகளை விரட்டவும், குடும்பத்தில் உள்ள பெண்களை ஆசீர்வதிக்கவும், செழிப்பை கொண்டு வரவும் நடத்தப்படுகின்றன. பொம்மைகளை வைத்து தமிழ்நாடு போலவே அங்கும் விழா இருக்கிறது. மொழியியல் ஆய்வாளர்கள் கூட தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளுக்கு இடையே தொடர்புகளை கண்டறிந்துள்ளனர். ஜப்பானிய மொழியியலாளர் சுசுமு ஓனோ தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளுக்கு இடையே பல ஒற்றுமைகளை கண்டறிந்துள்ளார். மற்றொரு ஜப்பானிய பேராசிரியர் சுசுமு கம்பே ஜப்பானிய மொழியில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் இருப்பதாக கூறியுள்ளார். நம்ப முடியவில்லையா? எனக்கும் அப்படித்தான். ஆனால் இன்னும் அதிகம் உள்ளது. நாம் கூட 2 மொழி ஒற்றுமைகளை பற்றி ஒரு வீடியோ முன்பு போட்டிருக்கிறோம். அதன் இணைப்பு இத்துடன் வரும். பார்க்காதவங்க பாருங்க. பண்டைய தமிழ் மன்னர்கள் மற்றும் வீரர்கள் ஜப்பானிய சாமுராய்களைப் போலவே மன்னர்களை காப்பாற்றாத நிலையில் மானம் காக்க தற்கொலை செய்து கொள்ளும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். பண்டைய தமிழ் மன்னர்களை சுற்றி இத்தகைய தற்காப்பு படைகள் வேளக்கார படை என்று இருந்தது. அங்கே ஜப்பானிய சாமுராய்கள் இருந்தனர். தலையை அறுத்துக்கொள்ளும் அரிகண்டல் நடுகள் நம்மிடையே அதிகம் உண்டு. ஜப்பானில் இது செப்புக்கு என்று அழைக்கப்படுகிறது. இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு. போதுசேனா என்ற பெயரில் ஒரு தமிழ் பௌத்த துறவி மதுரையில் பிறந்து பின்னர் ஜப்பானுக்கு சென்றார். அவர் ஜப்பானிய கலாச்சாரத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார். குறிப்பாக நடனம், இசை மற்றும் கடகானா என்ற நவீன ஜப்பானிய எழுத்து முறையின் வளர்ச்சியில் முக்கிய பங்களிப்பு செய்துள்ளார். இதை பற்றி தனியே அடுத்து ஒரு வீடியோ தயாராகி வருகிறது. விரைவில் வரும். என்ன நண்பர்களே, இவை அனைத்தும் தற்செயலான ஒற்றுமைகளா அல்லது ஆழமான வரலாற்று தொடர்பின் அடையாளங்களா? இது இன்னும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு சுவாரஸ்யமான தலைப்பாகும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நமது இரு கலாச்சாரங்களும் நினைத்ததை விட நெருக்கமானவை. நான் அண்ணாமலை சுகுமாரன் பேசுகிறேன். இதுவரை சரவணன் பேசுவதாக கூறியது அவர் எனது நண்பர்தான். நான் ஜப்பான் இதுவரை போகவில்லை, எனவே அங்கு வாழ்ந்தவர் சொன்னதாக இந்த வரைவை அமைத்தேன். இதில் சொல்லப்பட்ட அனைத்தும் முழுமையானவை, ஆதாரபூர்வமானவை. அத்தனை ஆதாரங்களையும் குறிப்புகளையும் கடைசியில் தந்திருக்கிறோம். அறிவை தூண்டுவதும் அறிவின் உண்மையின் ஆதாரங்களை அளிப்பதும் எங்கள் பணி. நீங்கள் இணைத்து கூடவே தேடுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து இனிய தமிழ் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இத்தகைய ஆதரவுதான் எங்களுக்கு ஊக்கமளிக்கும் டானிக். மேலும் அதிக சுவாரஸ்யமான தகவல்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சாயோனாரா.
Do subscribe to our channel Inya Tamilamritham. References: World View and Rituals Among Tamils and Japanese by Susumu Ohno. A Dravidian Etymology of Macau, China, Tamil Makkiyam, Japanese Matsuyama by Jean-Noel Robert. The Japanese Mind, Understanding Contemporary Japanese Culture by Roger J. Davies and Osamu Aikino. The Cultural Heritage of India, published by the Ramakrishna Mission Institute of Culture. A Comparative Study of Japanese and Tamil Folklore by Nobuhiro Matsumoto. வெப்சைட்கள் தேடுவதற்கான பரிந்துரைகள். ஜப்பானிய இந்திய கலாச்சார உறவுகள் பற்றிய அகாடமிக் ஆய்வு வெப்சைட்கள். தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழியியல் ஒப்பீடுகள் பற்றிய கட்டுரைகள். ஜப்பான் மற்றும் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பண்டிகைகளை விவரிக்கும் கலாச்சார வெப்சைட்கள். ஜப்பானிய தமிழ் வரலாற்று தொடர்புகள் பற்றிய ஆராய்ச்சி நிறுவனங்களின் வெப்சைட்கள். தமிழ் மற்றும் ஜப்பானிய ஆன்மீக நடைமுறைகளை ஒப்பிடும் பௌத்த மற்றும் இந்து ஆய்வு மையங்களின் வெப்சைட்கள்.